ஜப்பான் மீது வடகொரியா திடுதுப்புன்னு ஏன் பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவியிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ஒன்று இருக்குது. அது ஈரான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோடு வடகொரியா இந்த வேலையை செஞ்சாங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? மூக்கு பொடப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார்? ரிசா பக்லவி. நம்ம ஊர்லேயும் சில பேருக்கு இந்த மாதிரி மூக்கு பொடப்பாக இருக்கும், ரைட்டா? வாய்ப்பு இருந்ததுன்னா தேடி கண்டுபிடிங்க. நல்லா சக்கச்சவேன்னு இருப்பாங்க. சரி, இப்போ இந்த நீண்ட மூக்கு இருக்கக்கூடிய ரிசா பக்லவி எங்கே? ஈரானை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு துடிச்சவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நிஜமாவே அமெரிக்காவில் தான் இருக்காரா, இல்லை வேறு ஏதாவது நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரா? அப்படி ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு குள்ளநரி கூட்டம் எப்பயுமே ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த திட்டம் ஒரு சிங்கத்தையே வீழ்த்த வல்லது. அப்படி அவர் போடக்கூடிய திட்டம் என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.